ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். இன்று அமாவாசை ஜூன் 6. இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நாம் நமது வீட்டில் வாங்கி வைத்தோம் என்றால் நமது முன்னோர்களின் ஆசி நமக்கு முழுமையாக கிடைத்து விடுமாம். அது மட்டுமல்லாமல் நமக்கு வீட்டில் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற பண தட்டுப்பாடுகள் அனைத்திற்குமே ஒரு முடிவானது கிடைக்கும். பணமானது நமது வீட்டில் அதிக அளவில் பெருகும். பண தட்டுப்பாடு இல்லாமல் எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாம் வாழ அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. இதற்கு நாம் இந்த அமாவாசை நாள் முடிவதற்குள் இரவு 12 மணிக்குள் இந்த 2 பொருட்களை மட்டும் நாம் நமது வீட்டு பூஜை அறையில் வாங்கி வைத்துவிட வேண்டும். வாங்கி வைத்துவிட்டு அதற்கு அப்புறமாக நமக்கு எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுது எடுத்து இந்த ஒரு பொருளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இந்த 2 பொருட்களில் ஒரு பொருளானது நமக்கு அதாவது பணத்தை அதிக அளவில் வருவதற்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றொரு பொருளானது முன்னோர்களின் சாபத்தை, பித்ரு சாபத்தை நீக்குவதற்குரிய பொருள். இந்த 2 பொருளை நாம் அதுவும் இந்த அமாவாசை நாள் முடிவதற்குள் இரவில் வாங்க வேண்டுமாம். மாதம் மாதம் வருகின்ற அமாவாசை நாட்களில் நாம் இந்த செயலை செய்தோம் என்றால் இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை மாதம் மாதம் வருகின்ற அமாவாசை நாட்களில் செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. எனவே தவற விடாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்து வாருங்கள். நாம் நமது வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று கூறியது யார் என்றால் காஞ்சி மகான் மகா பெரியவா. அவருடைய பக்தர்கள் அவருடைய மனத்திற்கு சென்றிருக்கும் பொழுது ஒரு பக்தர் அவருக்கு பண பிரச்சனையானது அதிகப்படியாக இருக்கிறது. நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நான் அதில் ஏதாவது கடன் என் மனைவி வாங்கி விடுகிறாள் அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையானது எங்களது வீட்டில் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நாங்கள் வெளியில் கடன் வாங்குகின்ற அவசியமானது ஏற்பட்டு விடுகிறது. இதனால் நாங்கள் கடன் பிரச்சனையை தவிர்க்க முடியவில்லை. தலைக்கு மேல் கடனானது சென்று விட்டது. இதற்கப்புறம் நாங்கள் எப்படி கடனை அடைக்கப் போகிறோம் தெரியவில்லை என்பது போல அவர் கூறிவிட்டு உறவினர்களும் நாங்கள் கேட்டு பார்த்து விட்டோம், யாரும் உதவியை செய்ய மறுக்கிறார்கள் என்பது போல ஒரு பக்தர் கூறி காஞ்சி மகா பிரிவையிடம் அழுதிருக்கிறார். அதற்கு அந்த பக்தரிடம், நீ அமாவாசை நாளில் இந்த ஒரே ஒரு பொருளை, மகாலட்சுமி தேவிக்குரிய பொருளை நீ வாங்கி வை. அது மட்டுமல்லாமல் உனக்கு பித்ரு சாபம் இருந்தால் பித்ரு சாபம் நீங்குவதற்கும் நீ இந்த பொருளை வாங்கி வை. இந்த 2 பொருட்கள் மட்டும் நீ அமாவாசை நாட்களில் இரவில் பூஜை அறையில் வாங்கி வைத்துவிடு. இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும் என்பது போல காஞ்சி மகான் கூறியிருக்கிறார். நாம் வாங்கி வைக்க வேண்டிய அந்த 2 பொருட்கள் என்னென்ன பொருட்கள் என்று பார்த்தோம் என்றால், முதலாவது முன்னோர்களின் சாபம், பித்ரு சாபமானது நீங்குவதற்குரிய முன்னோர்களுக்கு பிடித்த பொருளாக கருதப்படக்கூடிய எள் இருக்கிறது அல்லவா, இந்த எல்லை தான் நாம் நமது வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும். இந்த எல்லை நாம் எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், அதாவது தினமும் காலை நாம் எழுந்தவுடனே சுத்தபத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் இருக்கிற யாரும் சாப்பிடுவதற்கு முன்பாகவே இந்த ஒரு எல்லை, நாம் வெறும் சாதம் இருக்கும் அல்லவா, வெள்ளை சாதம், அந்த வெள்ளை சாதத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த எல்லை கலந்து நமது வீட்டிற்கு காக்கைக்கு நாம் இந்த வெள்ளை சாதத்தில் எல்லை கலந்து அதற்கு அப்புறமாக அந்த ஒரு சாதத்தை நாம் காக்கைக்கு அளிக்க வேண்டும். இப்படி நாம் அளிப்பதனால் காக்கையின் மனதானது மிகவும் குளிர்ச்சி அடைந்து விடும். இதனால் பித்தர்கள் சாபமானது நமக்கு நீங்கிவிடும். 2வது பொருளாக நாம் மகாலட்சுமி தேவிக்கான கல்லுப்பை வாங்கி வைக்க வேண்டும். நாம் இந்த கல்லுப்பை வாங்கி வைப்பதனால் நமது வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. முக்கியமாக பணம் ரீதியான பிரச்சனைகளானது தீர்ந்துவிடும். அது மட்டுமல்லாமல் நோய் நொடிகளையும் இந்த கல்லுப்பானது தீர்த்து வைக்கும். இதனையும் நீங்கள் உங்களது வீட்டு பூஜை அறையில் வாங்கி வையுங்கள். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு எல்லையும் இந்த ஒரு கல்லுப்பையும் நீங்கள் பூஜை அறையில் இருந்து எடுத்து பயன்படுத்திக் கொள்ள. எனவே இன்று இரவிற்குள் நீங்கள் எப்படியாவது இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். இது காஞ்சி மகான் கூறிய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களையும் செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர.